ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மினி ஒர்க்கிங் வாஷிங் மிஷின் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வாஷிங் மிஷின் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வாஷிங் மிஷின் செய்கிறதுக்கு வந்து இந்த 2 கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 கப்பையும் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்னதாக இருக்க கப் வந்து பெரிய கப்புக்குள்ளே போகிற மாதிரி சைஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து அந்த இது வந்து வாஷிங் மிஷின் வந்து சுற்றுற மாதிரி செய்ய முடியும். நெக்ஸ்ட் வந்து சில்வர் கலரில் இருக்கும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்காக வந்து நான் சில்வர் கலர் கிளிட்டர் எடுத்துகிட்டு அதில் கம் ஆட் பண்ணி சில்வர் கலர் பெயிண்ட் மாதிரி வந்து அடிச்சிட்டேன். இப்போ இப்படி கலக்கின சில்வர் கலரை வந்து அந்த உள்ள பேஸ்க்கு வர்ற மாதிரி நான் வந்து எடுத்து அடிச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அடித்தாச்சு. பார்க்க சில்வர் கலர் பேஸ் மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது நல்லா காஞ்சக்கப்புறம் வந்து நம்ம இதை ரொட்டேட் பண்ணுறக்காக வந்து பின்னாடி ஒரு மூடி மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டேன். எந்த மூடி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மூடியை வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இதுக்குள்ளே வந்து போட்டுட்டேன். அதாவது அந்த பெரிய டப்பாக்குள்ளே போட்டுட்டேன். அப்போ தான் வந்து அந்த வாஷிங் மிஷின் வந்து நம்மளுக்கு சுற்றும், ஃப்ரீயாக சுற்றும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இதுலேயும் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, அந்த டம்ளர் வந்து தெரியுது அப்படிங்கிறனால அந்த இடத்துலேயே கொஞ்சம் வந்து சில்வர் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் உள்ளே பார்க்க வந்து சில்வர் கலரில் வாஷிங் மிஷின் மாதிரியே ரியல் லுக் கொடுக்கும் அப்படிங்கிறக்காக. இப்போ இந்த பெயிண்ட் அப்ளை பண்ணக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆக விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபுல்லாக வந்து வாஷிங் மிஷின் மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஒரு பாக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்காக வந்து நான் ஃபோம் போர்டு எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒயிட் கலரில் வாஷிங் மிஷின் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேப்பர் வந்து ஒட்டி நீங்கள் பண்ணுங்கள், ஒயிட் கலர் பேப்பர் ஒட்டி. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டேன்னா க்ளூ கன் அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டிட்டேன். உள்ளே இருக்க அந்த டப்பா வந்து க்ளூ கனில் ஒட்டக்கூடாது. ஏன்னா க்ளூ கனில் ஒட்டாமல் இருந்தால் தான் அது வந்து நல்லா ஃப்ரீயாக சுற்றும். அப்போ தான் நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வந்து ஒர்க்கிங் வாஷிங் மிஷின் மாதிரி செய்ய முடியும். ஸோ ஒட்டாத மாதிரி இந்த மேலே இருக்க டப்பா மட்டும் ஒட்டுற மாதிரி வந்து ஃபோம் போர்டில் நான் வந்து ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு சைட்லெல்லாம் வந்து போர்ட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த சைஸில் நான் கட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டேன். க்ளூ கன் அப்ளை பண்ணி அதை வந்து ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிட்டர்ஜென்ட் போடுறக்கு அந்த சோப் பவுடர்லாம் போடுறக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது வந்து நிற்கிறக்காக வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பீஸாக ஸ்கொயராக கட் பண்ணி அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த இடத்துல நிற்கும். நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஒட்ட முடியாது. அதனால் நான் இப்போவே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேக் சைடு வந்து நம்ம இதை வந்து கையில் தான் சுற்றுவோம் அந்த மூடியை. அதனால் வந்து அந்த லைட்டாக அந்த மூடிக்கு தகுந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு க்ளூ கன் அப்ளை பண்ணி நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சைடெல்லாம் அப்ளை பண்ணக்கப்புறம் வந்து கீழேயும் மேலேயும் வந்து கம் அப்ளை பண்ணி அதே மாதிரி ஒரு ஃபோம் போர்டு ஒன்று கட் பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ கீழே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒட்டிட்டோம்.
நெக்ஸ்ட்டு மேலே எந்த அளவுக்கு சைஸ் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மேலேயும் வந்து நான் ஃபோம் போர்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா இருந்துச்சு கொஞ்சம், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் வந்து வாஷிங் மிஷின் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சு பேஸ்ட் பண்ணேன். மேலே இருக்க இது வந்து முன்னாடி தெரியாமல் இருக்கணும், அதனால் வந்து முன்னாடி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டே சைஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து உள்ளே வைக்கிற அந்த டிட்டர்ஜென்ட் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு எந்த சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கரெக்டாக பார்த்துட்டு 3 சைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கம்மை. ஓரளவுக்கு சைஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்த சைஸில் வேணும், நல்லா வந்து உள்ளே ஃப்ரீயாக போகிற அளவுக்கு சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு 3 சைட்ஸும் கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். வந்து கம் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து சைஸ் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து சைஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது கரெக்டான குட்டி சைஸில் வந்து நான் கட் பண்ணிவிட்டேன். உள்ளே நல்லா லூஸாக போயிட்டு வர சைஸில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து ஒரு போர்டு வந்து நம்ம கட் பண்ணி ஒட்ட போகிறோம். அந்த போர்டு வந்து நல்லா க்ளூ கன் அப்ளை பண்ணி வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த டிட்டர்ஜென்ட் வந்து நம்ம ஊற்றுறக்கு வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து செஞ்சுக்கிட்டோம் இந்த இதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது வாஷிங் மிஷின். டோருக்கு வந்து நான் இந்த டப்பாவோட மூடி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து OHB ஷீட், அதாவது கண்ணாடி டோர் மாதிரி இருக்கும், அதனால் OHB ஷீட் யூஸ் பண்ணி க்ளூ கன் அப்ளை பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பிரிஞ்சு வராத மாதிரி க்ளூ கன் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இன்னும் மேலேயும் க்ளூ கன் அப்ளை பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இப்போது இது டோர் மாதிரியே இருக்குது. ஒயிட் கலரில் வந்து வாஷிங் மிஷின் இருக்கனால நான் இந்த ஒயிட் கலர் மூடிக்கும் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டேன், சில்வர் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டேன். அப்போ பார்க்க வந்து ரியல் வாஷிங் மிஷின் மாதிரியே உங்களுக்கு லுக் கொடுக்கும். பெயிண்ட் அப்ளை பண்ணக்கப்புறம் ட்ரை ஆக விட்டுட்டேன் நல்லா. நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே மேலே வந்து பட்டன்லாம் இருக்கும்ல, அது மாதிரி செய்ய போகிறோம். இதுக்கு பிளாக் கலர் ஒரு பேப்பர் ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபோம் போர்ட்லேயே கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஒயிட் கலரில் அந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து அந்த நம்பர்ஸ் அது மாதிரிலாம் வரும்ல, அந்த பிளேஸ் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக அதை வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்னதாக பட்டன் அது மாதிரி அப்புறம் அந்த சுற்றுறது மாதிரிலாம் செய்கிறது வந்து ஒரு ஹாஃப் ஸ்டோன் நிறையா இருந்துச்சு என்கிட்ட. அது வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹாஃப் ஸ்டோன்லாம் எடுத்து ஒரு பட்டன் மாதிரி குட்டி குட்டி பட்டன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இது பட்டன் மாதிரி பேஸ்ட் பண்ணக்கப்புறம் வந்து நம்ம அந்த சுற்றுற மாதிரி ஒரு இது இருக்கும், பேண்டு ரெகுலேட்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்காக வந்து நான் க்ளூ ஸ்டிக் இருக்குல்ல, அதை வந்து ஒரு சின்ன சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அந்த மேலே வந்து அந்த பிடிச்சி திருவுற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து ஒயிட் கலர் ஃபோம் போர்டு வந்து குட்டியாக ஒன்று கட் பண்ணி அந்த சைஸில் கட் பண்ணி அதை வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து அது பார்க்குறக்கு ரெகுலேட்டர் மாதிரியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து அந்த பிளாக் கலர் சார்ட் பேப்பரில் வந்து ஒட்டிட்டேன். இதை நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு நான் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு டோர் பேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டேப் எடுத்துக்கிட்டேன்.
டேப்பில் வந்து இதில் பாதியும் ஃபோம் போர்டில், அதாவது வாஷிங் மிஷின் இருக்குல்ல அதில் வந்து பாதி ஒட்டுற மாதிரி வந்து டேப் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி செய்ய முடியும். உள்ளே வந்து நம்ம துணியெலாம் போட்டு துவைச்சி விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லாவே நின்றுச்சு டோர். பாருங்கள், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பின்னாடி வந்து நம்ம சுற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு வாஷிங் மிஷின். ஒரு ஒர்க்கிங் வாஷிங் மிஷின் நம்ம செஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே மேலே வந்து அந்த பிளாக் கலர் சார்ட் வந்து நம்ம வச்சு செஞ்சோம் இல்லைங்களா, அதை வந்து நான் இப்போ கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம சூப்பரான ஒரு ரியல் வாஷிங் மிஷின் மாதிரியே என்னென்ன இருக்குமோ அது மாதிரியே நம்ம வந்து செஞ்சுட்டோம். ஒரு மினி வாஷிங் மிஷின். இதை வச்சு நீங்கள் வந்து நல்லா விளையாடலாம். பார்பி ட்ரெஸ்லாம் வந்து போட்டு துவைக்கிற மாதிரி நல்லா விளையாடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.